பிறந்தாலும் இறந்தாலும் நினைத்தாலும் முக்தி பெறக்கூடிய காசியை சொல்றீங்க, தில்லையை சொல்றீங்க, காஞ்சிபுரத்தை சொல்றீங்க, திரு அண்ணாமலையும் சொல்றீங்க. எங்க அப்பா சொப்பன இருக்கிற மதுரை அப்படின்னா திரு ஆளவாய் என்பது மதுரைக்கு பேரு. திரு ஆளவான் தனியா தான் வருவேன். எவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்கன்னு சோதிக்க தனியா வருவான். ஆனா உங்களுக்கு அருளை கொடுக்கும் போது மாத்திரம் மதுரைக்கு நம்ம பறந்தே ஆகணும்டான்னு பறந்து வந்துருச்சு. வந்து மீனாட்சி சன்னதி தம்பி ஐயா உட்காருங்க போதும் போதும் போதும். ஆமா ஒரு பாக்கெட்டை கொடுத்து எல்லாரும் பிரிச்சுக்கோங்க தம்பி, போதும் தம்பி. ஆமா ஒரு பாக்கெட்டை கொடுத்து எல்லாரும் பச்சை குழந்தையா இருப்பான். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கோலத்துல இருப்பான். அப்ப அவளுக்கு மாதங்கின்னு பேர். ஏன் மாதவே ஒரு கட்டு 2 கையும் ஏற்றுவாங்க. எதுக்குன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரசாதங்கிறது ஒரு துணி ஒரு பருக்க சொக்கன அதுல அந்த கருவறை பக்கத்துல நேரகாலம் வாசிக்க மாட்டாங்க. ஏன் போறோம்னு சொல்லிட்டு ஒருத்தன் விபூதி கொடுத்து கொஞ்சம் விபூதி சிந்திச்சான். அவங்க போயிட்டாங்க. இருக்கிற பொழுது திடீரென்று அது நதியாக மாறும். அது நதியாக திருப்பி அனுப்பிச்சிடம்னா அனுப்பான நீட்டு அது நதி அனுப்பிச்சிட கைகையில நிப்பாட்டு. அந்த சுடு மணல்லையாவது உண்மை வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு போய் நிப்பாட்டின உடனே தன் பக்தனுக்காக ஏற்கனவே ஒரு நூலை கொடுத்து ஆட்கொண்ட சொக்கநாத பெருமான் வைகையிலே வெள்ளமாக பெருக்கெடுத்து வருகிறான். யாருக்காக? மாணிக்க வாசகருக்காக. கிணற்றில்லாமா வைகையில் அப்படி ஒரு இந்த பகுதியிலே நடத்துகின்ற வந்தியம்மை रोमाञ्चकञ्चित परिष्कृत गात्रयष्टिम् देवं भजामि मधुरापुरनाथमीशम् इक्षुकोदण्ड पुष्पेषु पाशाङ्कुशकरोज्ज्वलाम् उद्यत्सूर्यनिभां वन्दे देवीं त्रिपुरसुन्दरीम् அரிமத்னபாண்டிய மன்னனானவர் நீதி தவறாமேஸ்வரரை வரவழைத்து தம் பொக்கிஷத்தில் இருக்கின்ற மகத்தான திரவியங்களை எல்லாம் கூலிக்கு வேலையாட்கள் கிடைப்பதில் பற்றாக்குறைகள் எப்பொழுது கரையை அடைக்க ஆரம்பித்தார்களோ யதேஷ்டமாக தாரணம் செய்து வசிப்பவள், நித்தியமும் சிவ பூஜை செய்பவள் அம்மைக்கு யாதொருவரும் இல்லாததால் கூலிக்கு வேலையாட்களை தேடிக்கொண்டிருந்தாள். இவள் யார் என்றால் ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரத்தில் அதிக பக்தியை கொண்டிருப்பது. இன்னும் இது எப்படி இருக்கிறது என்றால் நம் பக்தர்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாய் இருக்கின்றது. பயோபாரே வேகவத்யாக மதுராபுர வாசினஹ. உடனே சுந்தரேஸ்வரர் நேரே மரத்தடித்து இருக்கக்கூடிய பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த அற்புதமான லீலை நடைபெற்று அற்புதமாக அந்த வரலாற்றை சிவாச்சாரியார் சொல்லி மகள இதை யார் ஒருவர் மனம் மெய் மொழிகளால் விளங்கி இப்பொழுது அரிமர்த்தன பாண்டியன் அற்புதமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி மிகச் சிறப்பாக வந்தியம்மையினுடைய போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி. அப்படியே சொக்கநாத பெருமான் நமக்கு முன்பாக வந்திருக்கிறார். மென்மட்டியோடு கொடுத்திருக்கிறார். இருக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்துகிற விதத்திலே ஆளாள சுந்தரன், கல்யாண சுந்தரன், கற்பூர சுந்தரன் அற்புதமாக அங்கே குணசைலகன்யா ரக்ஷோஜகும்பயுகளி பரிரம்பனேன ரோமாஞ்சகஞ்சுக பரிஷ்கிருத காத்ரயக்திம் தேவம் பஜாமி மதுராபுரநாதமீஷம் இக்ஷுகோதண்ட புஷ்பேஷோ பாஷாங்குஷகரோஜ்ஜலா உத்யத்சூர்ய நிபாம் வந்தே தேவீம் திரிபுரசுந்தரீம் ரிஷத்புதம் ஷண்முகம் அம்பிகாசுதம். லீலையை நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம்.
யாரும் கிடையாதாம். அவர் வந்தக்கூடிய ஆளை வைத்து வேலை பார்த்து வருகிறாராம். அவனும் அங்கும் இங்கும் தெம்பு முன்னாள் இருக்கிற தயவு செய்து அப்படியே உட்காருமா மனசுல மண் சாப்பிட்டு அந்த உன்னத நிகழ்வு அரங்கேறி கொண்டிருக்கிறது. கையில இருக்க செல்போன் மறைஞ்சிடும். ஆனால் மனதிலே சொக்கனை படம் பிடிக்கிற விதமாக இதோ மண் சாப்பிட்டு அந்த உன்னத நிகழ்வு அற்புதமான உதவியிலே ஆளான சிந்தனை அந்த மனதெல்லாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், குடி மராமத்தினுடைய மேன்மையை, நீர் மேலாண்மையை, நீரின்றி அமையாத உலகு என்பதை உணர்த்துகிற விதக்காட்சி அற்புதம் 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 ஆனந்தம் அழகு அழகு என்று சொல்லுகிற அளவிலே அழகாக வந்து நாம் விதிக்கிற மண்ணை கரையிலே சுமந்து கரையை அடைத்து நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொண்டை கொண்டிருக்கின்ற பெருமான் வீட்டிற்கு மண் சுமந்து அழகு